Hi, welcome back to Shami's Kitchen. இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன்ல வந்து ரீக்ரியேஷன் ஆஃப் மெக்டானல்ட் பர்கர் ஸ்பைசி சிக்கன் வித் ஆப்பிள் ஸ்லைசஸ் பார்க்க போறோம். அதை நான் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்கருக்கான சிக்கனை நம்ம ரெடி பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் பட்டர் மில்க் யூஸ் பண்ண போறேன். இன்ஃபேக்ட் பட்டர் மில்க் வந்து பேக்கிங்ல இருக்குது, ஆனால் எனக்கு அது கிடைக்கல. அப்படி உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னா நான் இன்னைக்கு ஹோம்மேட் தான் பண்ண போறேன். நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறதையும் நான் காட்டுறேன். ஜஸ்ட் 1 cup ஆஃப் மில்க், லெமன் இல்லைனா வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து லெமன் தான் யூஸ் பண்ணுறேன். 1 tablespoon ஆஃப் லெமன் ஜூஸ். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அப்படியே இது மேலே நம்ம வந்து மற்ற ஸ்பைசஸையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். 1 tablespoon சில்லி பவுடர், 1 teaspoon ஒயிட் பெப்பர், 1 teaspoon garlic powder. உங்ககிட்ட garlic powder இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. 1/2 teaspoon ginger powder, 1 teaspoon paprika இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஐபால் மெஷர்மெண்ட் oregano, தேவையான உப்பு, மஸ்டர்ட் பவுடர்னு இருக்கு. இன்கேஸ் உங்கள் இடத்துல மஸ்டர்ட் பவுடர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கடுகு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் நல்லா தூள் பண்ணிட்டு 1 tablespoon அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் வந்து 5 pieces சிக்கன் பிரஸ்ட் போல் எடுத்திருக்கேன். நான் லேசாக ஸ்லைஸ் பண்ணிட்டேன், அது உள்ளே வந்து மசாலா இறங்குறதுக்கு. இதை ஒரு 1 hour வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில். இப்போ வந்து நம்ம சிக்கனோட கோட்டிங் ரெடி பண்ணலாம். 1 கப்புக்கு மைதா, 1/4 கப்புக்கு கார்ன்ஸ்டார்ச் சோள மாவு, 1 teaspoon அளவுக்கு உப்பு, 1 teaspoon அளவுக்கு பப்ரிகா பவுடர். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை. 1 teaspoonக்கு ஜீரகத்தூள், கார்லிக் பவுடரு 2 teaspoon கொடுக்குறேன். கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பூண்டு வந்து நல்லா சின்னதாக தேய்ச்சிக்கிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம், இல்லை பூண்டோடைய சாறு மட்டும் கூட நீங்கள் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். 1 teaspoonக்கு சில்லி பவுடர், 1 teaspoonக்கு வெள்ளை மிளகு. இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மேரினேட் பண்ணி வச்ச கோழி இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேருந்து இதோடைய மேரினேட் பண்ண சாஸை எடுத்து இதில் ஒரு 2 spoons ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கோழியை ரெடி பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட கோழி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா இப்போவே எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. ஸோ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு, இது வந்து நான் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ ஆயிலில் வந்து மெதுவாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்ம கோழியை போடணும். ரொம்ப வேகமாக வந்து ஃப்ளேமை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளே வேகாமல் மேலே வந்து தீய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ மெதுவாக ஹீட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஓரளவு சூடு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கோழியை பொரிக்க ஆரம்பிக்கலாம். கோழி ஓரளவு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரொம்ப அடிக்கடி திருப்பி போட வேண்டாம், இது இப்படியே இருக்கட்டும் ஒரு 20 minutesக்கு. அப்புறமேல வந்து நம்ம இதை டர்ன் பண்ணிக்குவோம். கோழி ரெடி ஆகிற கேப்ல நம்ம போயிட்டு 3 மெயின் ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம், வாங்க போவோம். இது வந்து ஃபுஜி ஆப்பிள், ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு சீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் வச்சுருக்கேன். இது வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சுக்கு சின்னமன் பவுடர் அண்ட் ஆல்சோ கிரானுலேட்டட் அரைச்ச சுகரை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை நான் வந்து அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன் கொஞ்சம் நேரம் அவனில். ஒரு 5 minutes ரோஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து வெனிலா சாஸ் ரெடி பண்ண போகிறோம். வெனிலா சாஸ்க்கு இதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து வீகன் வெனிலா சாஸ், அதாவது வந்து வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கூட இந்த வெனிலா சாஸை வந்து நீங்கள் பிரெட் புடிங்க்கோ இல்லை உங்கள் ஃப்ரூட்ஸ்க்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் அதை டிப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 3/4 cup ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, 3/4 cup தான் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து சீனி இருக்கு இல்லையா, வெள்ளை சீனி, அதை வந்து நான் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். பொடி பண்ணுற மிஷினில் வந்து நான் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து 1/2 cup எடுத்திருக்கேன். 2 tablespoon கார்ன்ஸ்டார்ச். அதுக்கப்புறம் ஹெவி க்ரீம் வந்து 1/4 cup எடுத்திருக்கேன். 2 tablespoons ஆஃப் பட்டர்.
அப்புறம் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நான் 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூன் போதும். அப்படி நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இது 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், முக்கியமானது எல்லாத்துக்குமே. ஓகே, வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் இந்த கார்ன்ஸ்டார்ச்சோட இந்த சுகர் ரெண்டையுமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட், கார்ன்ஸ்டார்ச், அப்புறம் சுகர், ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 3/4 கப் தண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் இப்போ வந்து நம்ம சிறுக சிறுக இந்த சுகர் அண்ட் கார்ன்ஸ்டார்ச் மிக்ஸ் பண்ணி வச்ச பவுடரை நம்ம ஆட் பண்ண ஆரம்பிப்போம். அதை அப்படியே மெதுவாக விஸ்க் பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே இதை செய்யணும். நல்லா ஓரளவு கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஹெவி க்ரீமை ஆட் பண்ணுறோம். லோ ஃப்ளேம்லேயே தான் இதை நம்ம பண்ணணும். நல்லா ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கிற பட்டரை கொடுக்குறோம். அந்த சூட்லேயே அதுவும் கரைஞ்சிரும். அதையும் கொடுக்குறோம். வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் அதில் கொடுத்துடுறோம். வீகன் வெனிலா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பிரெட் புடிங்க்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பர்கருக்கான மெயின் சாஸ் செய்ய போகிறோம். நான் இதில் வந்து மயோனீஸ் யூஸ் பண்ணுறேன், பிளாக் பெப்பர், 1000 ஐலண்ட் அண்ட் ஆல்சோ சிராச்சா சாஸ். நான் சிராச்சா சாஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து உங்களுடைய ஸ்பைசஸ் எவ்வளோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து. சின்ன பிள்ளைங்க இருந்தால் இதை யூஸ் பண்ண வேண்டாம், இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கோழி என்ன சொல்லுதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே, நம்மளோட கோழி நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஓகே, நம்மளோட பர்கர் ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. பன் ரெடியாக இருக்குது, லெட்டிஸ் சாலட் ரெடியாக இருக்குது, கோழி பொரிச்சு ரெடியாக இருக்குது, நம்மளோட வெனிலா சாஸ் ரெடியாக இருக்குது, ஆப்பிள் நம்ம பண்ண ஆப்பிள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அதுவும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி நான் அசம்பிள் பண்ணுறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்மளோட ஹோம் மேட் ஸ்பைசி சிக்கன் வித் ஆப்பிள் ஸ்லைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எந்த அளவுக்கு ஹைஜீனாகவும் அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.